தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட தெய்வ சமூகத்துக்கு நாம் கடந்து வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புத்தகம் 141 சங்கீதம். சங்கீதங்களின் புத்தகம் 141 சங்கீதம். இந்த சங்கீதமானது தாவீதினாலே எழுதப்பட்ட சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இப்படி இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதும்போது அவர் எந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அல்லது இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார் என்றால், முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துக்கு வர தீவிரியும். உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என்று பார்க்கிறோம். ஒரு நபரை நான் கூப்பிடுகிறேன் என்றால் அவர் எங்க இருக்காருன்னு அர்த்தம்? தூரமா இருக்காருன்னு அர்த்தம். இப்போ தாவீது இந்த சங்கீதத்தை அவர் எழுதும்போது அவருடைய அனுபவம் என்னவென்றால், ஆண்டவர் அவருக்கு தூரமாய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்றால், அவர் எருசலேமில் இல்லை. மகாராஜாவின் நகரம், ஆண்டவர் வாசம் பண்ணுகிறதான அந்த தேவனுடைய ஆலயம், அந்த எருசலேமில் இல்லாமல் தாவீது தூரமாய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தாவீது ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு தூரமாய் இருக்கிற நேரத்தில் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இப்படி அவர் சங்கீதத்தை அவர் பாடும்போது அல்லது எழுதும்போது தன்னை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் தன்னுடைய சரீரத்தை சில பகுதிகளை அவர் குறித்து இந்த சங்கீதத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சரீரத்தினுடைய சில உறுப்புகளை குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அவர் குறிப்பிடுகிறார் என்றால், வாசிக்கலாம். 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சரியா வாசிக்கலாம். தூபமாகவும் என்னுடைய கைகள். முதலாவது, அவர் தூரத்தில் இருக்கிறார். தேவனை பார்த்து அவர் கூப்பிடுகிறார், ஆண்டவரே, நீர் தீவிரமாய் வாரும், தீவிரித்து வாரும். தீவிரியும், என்னிடத்துக்கு வர தீவிரமாய் வாரும். நீங்க சீக்கிரமா கடந்து வாங்க, நான் தூரத்துல இருக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் தன்னுடைய சரீர உறுப்புகளாகிய முதலாவது அவர் கரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். கரத்தை குறித்து, ஆண்டவரே, என்னுடைய கரத்தை நான் உயர்த்துகிறேன், அல்லது என்னுடைய கரத்தினாலே நான் உம்மை துதிக்க விரும்புகிறேன். அந்த நாட்களிலே தாவீது வாழ்ந்ததான அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும், ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்றால் அவர் எங்கே வர வேண்டும்? எருசலேமுக்கு வர வேண்டும். பலி செலுத்த வேண்டும் என்றால் எருசலேமுக்கு வர வேண்டும். கையில் என்ன எடுத்துட்டு வரணும்? பலி செலுத்தத்துக்கு என்ன எடுத்துட்டு வரணும்? பலியை எடுத்துட்டு வரணும். சரிங்களா? அந்த பலியை எடுத்துட்டு வந்தாலும் பலியை அவர் என்ன பண்ண முடியாது? செலுத்த முடியாது. அதுக்கு யார் தேவை? ஆசாரியன் தேவை. ஆசாரியன் இருக்க வேண்டும், பலி இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இப்ப யாருக்கிட்ட இல்லை? தாவீது கிட்ட இல்லை. ஆனா அவர் என்ன பண்றார் அப்படின்னா, ஆண்டவரே, அந்த அந்தி பலியை நான் செலுத்த வேண்டும். யூதருக்கு மிக முக்கியமான நேரம். யூதர்களுக்கு 3 முறை ஆண்டவரை துதிக்கிற அல்லது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு நேரம். அதில் குறிப்பாக மிக முக்கியமான ஒரு நேரம் எது என்றால்,
இந்த அந்தி பலி செலுத்துகிற நேரம், அதாவது நம்மளுடைய கணக்கின்படி பார்த்தா மாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், 3லிருந்து 4, 4லிருந்து 5, 5லிருந்து 6, இந்த 3 மணி நேரங்கள் மிக முக்கியமான ஒரு நேரம். அந்த அந்தி பலி நேரத்துல எந்த ஒரு யூதனும் அந்த ஜெபத்தை, அந்த நேரத்தை வேற எங்கேயும் செலவு செய்ய மாட்டார்கள். அது மிக முக்கியமான நேரம். அதனாலதான் பேதுருவும் யோவானும் கூட பல சூழ்நிலை நேரத்துல எங்க போறாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்துல அதை நம்ம பார்க்கலாம். வேகமா போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அது ஒரு யூதனுக்கு மிக முக்கியமான ஒரு நேரம். காரணம் என்னவென்றால், ஒரு நாள் முடிகிறது, ஒரு புதிய நாள் துவங்குகிறது. யூதர்களுக்கு மாலை 6 மணிக்கு ஒரு புதிய நாள் துவங்கும். நமக்கு இரவு 12 மணிக்கு ஒரு நாள் முடிந்து அடுத்த நாள் துவங்குகிறது. அதுபோல யூதர்களுக்கு மாலை நேரத்துல தான் ஒரு புதிய நாள் தொடங்கும். அதனால அவர்களுக்கு அந்த அந்தி பலி செலுத்துகிறதான நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம். ஆண்டவரே, நான் அந்தி பலி செலுத்த வேண்டும், ஆனா என் கையில என்ன இல்லை? பலி இல்லை ஆண்டவரே. அடுத்தது அதை செலுத்துறதுக்கு ஆசாரியனும் இல்லை. ஆனா நான் என்னுடைய கரத்தை உமக்கு நேரே நான் விரித்து அந்த அந்தி பலியை, நான் ஸ்தோத்திரத்தை, துதி பலிகளை நான் ஏறெடுக்கிறேன். நான் தூரமா இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கரத்தை உயர்த்தி உம்மை நான் துதிக்க, அந்த பலியை நான் செலுத்த, துதியின் தூபத்தை, ஜெபமாகிய தூபத்தை உமக்கு செலுத்த நான் விரும்புகிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது கை, என்னுடைய கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுது. ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே வந்தார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு, எப்பா நீங்கெல்லாம் போய் எருசலேமுக்கு போங்க, அங்க ஆசாரியர் இடத்துல உங்களை காண்பீங்க, காண்பித்து அவர்கள் என்ன பலி செலுத்த சொல்றாரோ அதை என்ன பண்ணுங்க, செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போகிறார்கள். போற வழியில அவங்க என்ன ஆகிறாங்க? சுகமாகிறார்கள். இப்போ எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஆண்டவர் சொன்னது போலவே பலி செலுத்த என்ன பண்ணிட்டாங்க? ஆசாரியர்கிட்ட போயிட்டாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு? ஏசு ஆண்டவர்கிட்ட வந்துட்டார். அங்க வந்து அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்தோத்திரம் செலுத்தினார், துதியை செலுத்துகிறான். ஏன்பா நீ அங்க போன, ஏன் அங்க போகவில்லை, ஏன் இங்க வந்த அப்படின்னு சொன்னா, நான் ஆசாரியன்கிட்ட போக முடியாது, நான் ஒரு சமாரியன். நான் ஆசாரியன் இடத்துல எருசலேமுக்குள்ள நான் என்ன பண்ண முடியாது? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போக முடியாது. எனக்கு நீங்களே போதும் ஆண்டவரே. உம்மிடத்துல நான் என்ன பண்றேன்? துதிக்கிறேன். உம்மிடத்துல நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். உம்மை நான் உயர்த்துகிறேன். என் கரத்தை நான் உயர்த்துகிறேன். தேவ ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை துதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் துதிப்பதற்காக யூதர்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றிருக்கிறபடினாலே இன்னைக்கு கரத்தை உயர்த்தி நான் ஆண்டவரை நோக்கி நான் என்ன பண்றேன்? ஜெபிக்கிறேன். தாவீது சொல்ற, ஆண்டவரே நான் தூரமா இருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் எனக்கு ஆலயத்துக்கு போக முடியாது, பலி என் கையில இல்லை, அதை செலுத்துவதற்கு ஆசாரியன் இல்லை, ஆனாலும் நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய கரத்தை உயர்த்தி நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கரத்தை உயர்த்தி துதிக்கும் போது இந்த கரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா, பரிசுத்த கரத்தை உயர்த்தி. கரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். எல்லா கரத்தையும் அப்படியே உயர்த்தி நம்ம என்ன பண்ண முடியாது? துதிக்க முடியாது. பரிசுத்த கரத்தை நாம் உயர்த்த வேண்டியது மிக மிக அவசியம். தாவீது முதலாவதாக அந்த அவர் இருந்ததான சூழ்நிலையிலே தன்னுடைய கரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக வாசிக்கலாம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். கர்த்தாவே, என் வாய்
கொண்டும் அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக. இரண்டாவதாக தாவீது அவருடைய சூழ்நிலையிலே தன்னுடைய உறுப்புகள் அவயவங்களை அவர் பார்த்து சொல்லுகிறார். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறதான காரியம் வாய் உதடு. வாய் உதடு. முதல் கரங்களை பார்த்தோம். இப்ப இந்த வாய் உதடு, இப்ப இவர் எங்க இருக்கிறாரு? தூரமா இருக்கிறார். தூரமா இருப்பதற்கு பல காரணங்கள். இதுக்கு அடுத்த சங்கீதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் கெபியில இருக்கிறார்னு பாக்குறோம். அது அந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது நம்ம தியானிக்கலாம். இப்ப இவர்கள் சத்துருக்கள் என்று ஏன் தூரமா போனான்னா பிரச்சனையினால்தான் அவர் தூரமா இருக்கார். இப்படி இருக்கிற நேரத்துல சில நேரத்துல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? புலம்பி தள்ளுவோம். என் கஷ்டத்தை யாருங்க புரிஞ்சுக்கிறா? என் கஷ்டத்தை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? புலம்புறோம். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, ஆண்டவர் இப்படி இருக்கிறாரு, ஆண்டவர் கவனிக்கிறதே இல்லை, நான் உண்மையா இருக்கிற ஆண்டவருக்கு என்னாலும் ஆண்டவர் என் பக்கமே திரும்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? புலம்புறோம். இங்க தாவீது சொல்றாரு, என்னுடைய பிரச்சனையின் நேரத்துல என்னுடைய வாய்க்கு என்ன பண்ணுங்க? நான் இந்த மாதிரி தேவையில்லாத என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது, புலம்ப கூடாது, ஆண்டவரையும் குறை சொல்லக்கூடாது, என்னை நானும் என்ன பண்ணுக்க கூடாது? நொந்து ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்ல கூடாது. ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும், என்னுடைய உதடுகள் மீறாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும். இரண்டாவதாக தாவீது சொல்லுகிறதான காரியம், நான் பிரச்சனையில இருக்கிறேன். இந்த நேரத்துல சில பேர் சொல்லுவாங்க, டென்ஷன்ல என்ன பேசுறதுன்னு எனக்கு, அதனால தான் சொல்றாரு, ஆண்டவரே நான் ரொம்ப டென்ஷனா இருக்கிறேன், தயவுசெய்து என்ன பண்றீங்க? காவல் வச்சிருங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பல நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகளை அதிகமா நம்ம என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். முந்திலாம் என்ன சொல்லுவாங்க? டயர்டா இருக்கு, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்வாங்க. இப்ப என்ன சொல்றாங்க? டென்ஷனா இருக்குதுங்க, ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்றாங்க. டீ குடிக்கிறது கூட என்னவா? சோ இன்னைக்கு நம்மளுடைய அந்த பிரச்சனைகள் அழுத்துகிறதான நேரத்துல, போராட்டமான சூழ்நிலையில நம்ம கடந்து போகும்போது நம்மளுடைய அந்த கண்ட்ரோலை நம்ம என்ன பண்ணிடும்? இழந்து போய் தேவையில்லாத காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோம். தாவீது சொல்ற, ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வேண்டாம், ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுங்க? காவல் வை, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள், என் உதடுகள் மீறாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாய் மீறாதபடிக்கு என்னை பாதுகாத்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்துல நமக்கு சோதனைகள் வருகிறது. சோதனை நம்ம சரின்னு சொன்னாலும் அது பிரச்சனையா தான் வரும், தப்புன்னு சொன்னாலும். இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும்? வாயை, அதான் அவங்க சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய வாய்க்கு காவல் வையும். ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் என்ன பண்ணுங்க? போட்டிருங்க. ஆண்டவரே என் வாய் மீறாதபடிக்கு உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடந்து போகும்போது தாவீதின் அனுபவம் நம்மளுடைய அனுபவமாய் மாற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறதான காரியம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். நீதிமான் என்னை தயவாய் குத்தி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய்
போல் இருக்கும். என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அவர்களுடைய நியாயாதிபதிகள் கண்மலை சார்புகளிலிருந்து தள்ளுண்டு போகிற போது என் வார்த்தைகள் இன்பமானவைகள் என்று கேட்பார்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளத்தது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறப்பட்டிருக்கிறது. போதும். இங்கே எதை குறித்து சொல்லுகிறார்? 5ஆம் வசனத்துல தலையை குறித்து அவர் சொல்றார். இந்த தலை பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனத்துல நீதிமான் என்னை தயவாய் கொட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இதுதான் பிரச்சனையா இருக்கு. அவங்க எப்படிங்க சொல்லலாம்? அவர் சொன்னது சரிதான், ஆனா அவர் சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அவர் சொல்றது சரியா, ஆனா அவருக்கு அதிகாரம். இங்க தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் கொட்டிட்டும். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 27ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். இன்னைக்கு நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா முத்தத்தை தேடி போய் கொண்டே இருக்கிறாங்க. ஆறுதலா நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டுங்க, ஆமாமா நீங்க பேசுனீங்களே அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே அணைச்சி அவங்கள என்னது தடவி முத்தம் கொடுத்து இதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது எல்லாமே எப்படிப்பட்டது? வஞ்சனை உள்ளது. வஞ்சனைனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சர்பிளான்டர் வஞ்சனை அப்படின்னா ஏற்கனவே தாவீது வஞ்சனை பத்தி அவர் நிறைய சங்கீதத்துல சொல்லியிருக்கிறார், நம்ம தியானிச்சிருப்போம். சர்பிளான்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சனை என்றால் என்ன பண்ணுவாங்கன்னா அழகா பேசுவாங்க, ஆனா பின்னாடி என்ன இருக்கும்? பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்ரா நெகேமியா ஆலயத்தை கட்ட வராங்க. அப்படி வரும்போது எஸ்ராவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்லுவாங்க, ஐயா நீங்க ஆலயத்தை கட்டுறீங்களா, வாங்க நானும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு உதவி செய்யறோம். நாங்க எங்களுக்கு தாங்க நல்லா தெரியும், ஏன்னா நாங்க இந்த ஊர்லயே இருக்கிறோம், எங்க பொருள் நல்லா கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும், எதை எப்படி செய்யணும், யாரை வச்சு வேலை செய்யணும் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்களும் உங்களோட கூட என்ன பண்றோம், ஆலயத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்றாங்க, வராங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா, ஆலயத்தை கட்ட விடாம செய்யறதுக்காக வராங்க. ஆனா எப்படி வராங்க? கட்டுறங்க, அதுதான் வஞ்சனை. வெளியில என்ன பண்ணாது, ஒண்ணுமே தெரியாது. அவங்க நமக்கு நன்மை செய்யறது போலவே இருக்கும், ஆனா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு தீமை செய்வதற்காக தான் அவங்க நமக்கு நன்மை செய்வது போல வராங்க. அதுதான் வஞ்சனை. ஆனா அது எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் நீதிமொழிகளை நம்ம வாசித்தோம். சத்துரு இடு முத்தம் வஞ்சனை. இன்னைக்கு அவன் முத்தம் கொடுக்குறான், உங்களை தடவி கொடுக்குறான், கட்டி தழுவுகிறார்கள் எல்லாம் சொன்னா, பின்னாடி பெரிய ஒரு குழியை என்ன பண்றாங்க, வெட்டுறாங்கன்னு அர்த்தம். ஆனா சத்துரு அடிக்கும் சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள். அவன் கடிந்து கொள்றான், ஏன் நீ செய்தது தப்பு, இந்த நேரத்துல இதை நீ என்ன பண்ணிருக்க கூடாது, செய்திருக்க கூடாது. பல நேரங்களிலே என்னுடைய ஊழியக்காரர்கள் சொல்லுவது எனக்கு ரொம்ப என்னால புரிஞ்சிக்கவே முடியாது, கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக நான் சொல்றேன். ஒரே ஒரு காரியத்தை கூட நான் தட்டினதே, நான் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அதை நான் செய்திருக்கிறேன். அது எனக்கு ஆசீர்வாதமாய் இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதை சொல்லியிருக்கேனான்னு தெரியல. ஒரு முறை நாங்கள் பெரிய பாளையத்தில் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பிள்ளைகள்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. நாங்கள் இருந்த வீடு சரி கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலாம்
அப்படின்னு சொல்லி, நாங்கள் இருந்த வீடு நல்ல வசதியான ஒரு வீடு தான். அந்த ஏரியாவில் இருக்க நல்ல பெஸ்ட்டான ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் பிள்ளைகள் வளர்ந்ததுனால சரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடுகளை தேடுறோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கவே இல்லை. ரொம்ப நாளாக தேடுறோம். ஏன்னா அது வந்து எங்களுக்கு நாங்கள் யோசிக்கிற மாதிரி அந்த ஏரியா இல்லை. ஏதோ ஒரு வீடு தான் அந்த மாதிரி கட்டப்படும். வண்டி கார் பார்க்கிங் அது இது எல்லாமே யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தேடிக்கொண்டே இருக்கிறோம். அநேக நாள் பிரயாசத்துக்கு பிற்பாடு ஒரு வீடு கிடைச்சிச்சு. அது பல முறை போய் பார்த்து எல்லாம் பண்ணி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்போது பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறேன் நான். அப்போ எங்கள் பெரிய பாஸ்டர் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு. சின்ன பாஸ்டர் தான் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா என்னோட சின்னவர். நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா. ஆனாலும் அவர் எனக்கு யார்? பாஸ்டர். அவர்கிட்ட நான் போய் சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வீடு மாற்றலான்னு இருக்கேன் அப்படின்னு. அவர் கேட்டார், அந்த வீடு வந்து எவ்வளோ தூரம், பழைய வீட்டுக்கும் புது வீட்டுக்கும் எவ்வளோ தூரம், அந்த உங்களுடைய வீட்டுக்கு இப்போ இருக்கிற வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் எவ்வளோ தூரம், எல்லாம் விசாரித்தார். எல்லாம் விசாரிச்சுட்டு, சிமியோன் அந்த வீடு வேணாம் உங்களுக்கு அப்படின்னார். எனக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இந்த வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டேன். அந்த ஊரில் இதுக்கு மேலே வேற வீடு திடீர்னு ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதை பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து அந்த கேட்டில் இருந்து என்ன பண்ணேன்னா, அந்த ஓனருக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஓனருக்கு, ஐயா அந்த வீடு எனக்கு வேணாம், டோக்கன் அட்வான்ஸை திருப்பி எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வர்றது ரொம்ப நேரம் இல்லை. எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தேன் நான். அங்கேருந்து ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். வீட்டுக்கு வந்து ஃபோன் பார்க்குறேன், எனக்கு டோக்கன் அட்வான்ஸ்னா ஆகிடுச்சு, ரிட்டர்ன் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடு என்ன பண்ணல, வேறு வீடு எங்கேயுமே அந்த ஊரில் இல்லை. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் எங்களை எங்கே கொண்டு வந்தார் அப்படின்னா, இங்கே கொண்டு வந்துட்டார். அன்றைக்கு எனக்கு அவர் சொன்னது புரியல. நமக்கு மேலே இருக்கிறதான நம்முடைய தலைவர்கள், நம்மை நடத்துகிறவர்கள், அவங்க தயவாய் கொட்டட்டும், நம்மளை கஷ்டப்படுத்தட்டும். நமக்கு சில நேரத்தில் எங்களை பெரிய பாஸ்டர், நான் வாலிப காலத்தில் இருக்கும்போது அவர் சொல்லி நான் அழுதே இருக்கிறேன். 2 முறை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதான காரியம் ரொம்ப கஷ்டமாக இருந்துன்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணிட்டேன், அழுதாலும் அதை நான் செய்தேன். அது எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய அவர் எப்படி சொல்லலாங்க? இல்லை, நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும். அது பார்த்தீங்கன்னா அது எண்ணெய் ஔஷதமாய் இருக்கிறது, நமக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறது. அந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகிறதான காரியம் சுகத்தை நமக்கு கொடுக்கிறது. அது காயப்படுத்துகிறது இல்லை, அது காயத்தை ஆற்றுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொட்டு வரும், காயம் மாதிரி தெரியும், அந்த காயத்துல என்ன இருக்கு? சுகம் இருக்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தாவீது நன்றாக அறிந்திருந்தார். முதலாவதாக தன்னுடைய கரத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். இரண்டாவதாக வாயை குறித்து சொல்லுகிறார். பாதுகாப்பு தேவை ஆண்டவரே என்று சொல்லுகிறார். மூன்றாவது தலையை குறித்து அவர் சொல்லுகிறார். தலை என்னை காயப்படுத்தினாலும் அது எனக்கு சுகத்தை கொடுக்கிறது, அந்த காயத்தை அது ஆற்றுகிறது, எண்ணெயை போல அது இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கடைசியாக வாசிக்கலாம். 8ஆம் வசனத்திலிருந்து வாசி. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்களுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். இந்த இடத்துல எதை குறித்து சொல்லுகிறார்? கண்களை குறித்து அவர் சொல்லுகிறார். கண்கள் 8ஆம் வசனத்துல என் கண் கண் என்று அவர் சொல்லுகிறார். கண் எதுக்கு அப்படின்னா, இவர் பார்க்கிறாரு,
கன்னிகள் வைத்திருக்கிறார்கள். கன்னி என்பது என்னன்னா, வெளியில பார்க்கறதுக்கு ஒன்று இருக்கும், ஆனால் அது நம்மளை என்ன பண்ணும், அதில் நம்ம சிக்கிக்கொள்ளுவோம். அது 9ஆம் வசனத்தில் அவர்கள் வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமத்தின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி. ஆண்டவரே, எனக்கு கண்ணு தெரியல, கண்ணு இருக்குது, ஏதோ ஒன்று அங்க ஆசீர்வாதம் இருக்குதுன்னு போறேன், கால் வைக்கும் போது தான் தெரியுது அது என்ன பண்ணுச்சேன்னு டக்குன்னு பிடிச்சிருச்சு. அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, நஷ்டத்தை தான் என்ன பண்ணிருச்சு. இப்படிப்பட்ட கண்ணி சுருக்கு என்னுடைய கண்களுக்கு தெரியாது. ஆண்டவரே, என் கண்களை நீங்க என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி கண்ணியினுடைய சுருக்குகளுக்கு வலைகளுக்கு அகப்படாதபடி நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். 10ஆம் வசனம், தப்பி கடந்து போவேன். ஆண்டவரே, என்னுடைய கண்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்கள் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கண்ணிகளுக்கு சுருக்குகளுக்கு என்னை விலக்கி வேலி அடைப்பீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது தூரமா இருக்கிற நேரத்துல ஆண்டவரை பார்த்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய கரங்களை உமக்கு நேராய் நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய உதடு வாய்களுக்கு தூரமா இருக்கும்போது நான் எதுவும் புலம்பி பேசிடக்கூடாது. ஆண்டவரே, என்னுடைய வாய்க்கு காவல் வையும். என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும். ஆண்டவரே, கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்னை கொட்டி என்னை சரியான பாதையில் என்ன பண்ணுங்க, நடத்துங்க. அது எனக்கு ஔஷதமாக சுகமாக அது இருக்கும். கடைசியாக, ஆண்டவரே, என் கண்களை இந்த மாதிரி வலைகளுக்கு சுருக்குகளுக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது, நானும் அதற்கு தப்பி கடந்து போவேன். ஹல்லேலூயா. வலைகளுக்கு சுருக்குகளுக்கு விலகி இருக்கிறதான கண்களை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவாராக. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம். Hallelujah. 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. ஆண்டவரே, நாங்கள் தூரமா இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் கரங்களை நாங்கள் உமக்கு நேராக, அந்த எருசலேமுக்கு நேராக நாங்கள் ஏறெடுத்து, ஆண்டவரே, எங்களுடைய அந்தி பலியை நாங்கள் செலுத்துகிறோம், துதியை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் கைகள், எங்கள் உதடுகள், எங்கள் வாய், ஆண்டவரே, எங்களுடைய தலை, ஆண்டவரே, எங்களுடைய கண்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மையே நோக்கட்டும் அப்பா, உம்மையே வாஞ்சிக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சுட்டி காண்பித்ததான இந்த வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நீதிமான் எங்களை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா, அதை நாங்கள் கடந்து வருகிறதான நேரத்தில் நாங்கள் புலம்பாதபடிக்கு எங்கள் வாய்க்கு நீர் காவல் வைக்கும்படியாய் கேட்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வலை கண்ணிகளுக்கு விலகி நடக்கிறதான கண்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய கரத்தையே ஆண்டவரே நோக்கி எங்கள் கரங்களை விரித்து ஹல்லேலூயா உம்மை துதிக்கிற அனுபவத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் செய்ய போக இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா.
தெய்வ வழி நடத்துதலை கர்த்தர் நீ கட்டளையிடுவீராக. கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கேட்கிறோமப்பா. எங்கள் துணையாளர் நீரா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நீர் துணை செய்யும்படியாய் கேட்கிறோமே ராஜா. இதனால் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord. God bless you. God bless you.